அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத கார்த்திகை ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சஷ்டி விரதத்திற்கு பிறகு பாரம்பூர் முருகப்பெருமானை நினைத்து முருக பக்தர்கள் பலராலும் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம்தான் கார்த்திகை விரதமாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என கூறுவார்கள். அதுபோல கார்த்திகை விரதத்தில் இருந்தால் கருணையுடன் அழகாக இருப்பார்கள் என ஐதீகமாகும். சஷ்டி விரதம் பற்றி பலருக்கும் தெரியும் என்றாலும் கார்த்திகை விரதத்தின் சிறப்புகள் பற்றி பலருக்கும் தெரிவது கிடையாது. கார்த்திகை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு செயல்பட்டால் சஷ்டி விரதத்தை விட கார்த்திகை விரதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பாரம்பூர் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் நட்சத்திரமாகவும் கருதப்படுவதுதான் கார்த்திகை விரதம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்தாலும் நட்சத்திரங்களில் இந்த விரதம் கடைபிடிப்பது வார விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை ஆகும். முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் ஆகும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கார்த்திகை விரதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறவும் பலரும் சஷ்டி விரதம் தான் இருப்பார்கள். கார்த்திகை விரதத்தை வெகு சிலர் மட்டுமே தொடர்ந்து கடைபிடிப்பது உண்டு. கார்த்திகை என்பது முருகப்பெருமானின் பெயர்கள் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிப்பதாகும். அதுவே காலப்போக்கில் கார்த்திகை என்று மருவியுள்ளது. கார்த்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த தினம் என்பதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் கார்த்திகை நட்சத்திர நாளன்று சிறப்பு ஆராதனை பூஜைகள் நடைபெறுவது வழக்கத்தில் இருக்கிறது. வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுபவை. அவை தை மாதம் வரும் தை கார்த்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கார்த்திகை. இந்த 3 கார்த்திகை கடவுளுக்கு உகந்த நாட்களாகும். அந்த வகையில் மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் மாபெரும் புனிதம் வாய்ந்தவை. முக்கியமாக 6 அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்த முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். அவரது குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல் புரிந்ததும் 6 நாட்களே. இப்படி சகலத்திலும் 6 என்ற எண் முக்கியமாக அமையப்பெற்ற முருகனுக்காக நாம் சரவண பவ எனும் 6 எழுத்தே ஆகும். கார்த்திகை விரதமே முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பித்து நன்றி செலுத்தும் விதமான ஒன்றாகும். முக்கியமாக சூரபத்மனை வதம் செய்ய 6 முகங்கள் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததும் குமரனாக வளர்த்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக்க உமையாளுடன் அங்கே இருந்தருடைய பரம்பொருள் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்தி இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான் என சொன்னார். மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து அந்த கார்த்திகை பெண்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் முக்கியமாக இவர்களுக்கு குறை நீக்கி நலவாழ்வு முக்கியம் கிடைக்கும் என அருள் புரிந்தார். இந்த கார்த்திகை விரதம் தான் கார்த்திகை விரதம் என அழைக்கப்படுகிறது. அவர்களை, அதாவது கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் பெயரிலேயே இந்த கார்த்திகை விரதம் அழைக்கப்படுகிறது. முக்கியமாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரத்தன்று பகலில் உணவு சாப்பிட்டு விட்டு இரவில் உண்ண அமுது இருக்க வேண்டும். கார்த்திகை என்று காலையில் நீராடி பரம்பொருள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று விட வேண்டும். முக்கியமாக அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு வீட்டு விநாயக பெருமான் பூஜையை சுத்தம் செய்து பரம்பொருள் விநாயக பெருமானை அருகம்புல் சாத்தி, அதாவது மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாத்தி பரம்பொருள் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு அடுத்ததாக நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தண்ணீர் மட்டுமே குடித்து முருகனின் அருள் பாடல்களை பாராயணம் செய்து கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம் இப்படியான கந்த பெருமானின் புகழ் பாடும் புராணங்களை பாடி மறுநாள் ரோகிணி என்று காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பிறகு நீங்கள் அமுது செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு கல்வி, ஆயுள், நல்ல மனைவி, நல்ல மக்கட்பேறு, நிம்மதியான வாழ்வு உண்டாகும் என்பது ஐதீகமாகும். கார்த்திகை பெண்களை விரதம் இருந்து கார்த்திகை
பெண்களுக்கு, அதாவது கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் சிவபெருமான் யார் உங்களை இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானுடன் ஆசியும் சிவபெருமானுடைய ஆசியும் இருக்கும் என்பது ஐதீகமாகும். அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்கள், நீங்கள் எம் குமரனை பாலாட்டி வளர்த்த காரணமையால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என அழைக்கப்பெருமான் என கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் உங்களின் நாளாகிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து பரமுள் முருகப்பெருமானை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதிக்கிறார். அவ்வாறே இன்று முருகப்பெருமான் யாவரும் கார்த்திகை விரதமிருந்து முருகனுடைய பொருளை பெற்று வருகிறார்கள். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தன்று நீராடி பகலில் உணவு உண்டு இரவில் ஏதும் உண்ணாதிருத்தல் வேண்டும். முக்கியமாக கார்த்திகை, அதாவது கார்த்திகை நட்சத்திர நாட்களில் வீட்டில் குத்துவிளக்கேற்றி தீபமேற்றி நிவேதனம் செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பரமுள் முருகப்பெருமானை வழிபாடு புரிய வேண்டும். அன்று நீர் மட்டும் அருந்தி முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரங்கள், முருகன் சஷ்டி கவசங்கள் பாராயணம் செய்து வழிபடலாம். இரவில் நித்திரை செய்யாமல் விழித்து கந்த பெருமானின் மந்திரங்களை கூறி மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலை நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து ஸ்ரீ கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களும் கூடி உணவு உண்ண வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், அர்ச்சனைகள் பங்கேற்று முருகப்பெருமானுடைய இன்றைய நாட்களில் அருளை பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.